அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இந்த விவாக காலத்திலே கிரக பிரீத்தி செய்கிறது பற்றி இங்கே போட்டிருக்காங்க. அங்கே முகூர்த்த லக்கணத்தின் போது முக்கியமான ஸ்நானங்களில் கிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு பிரீத்தி செய்ய வேண்டும் என்பது முறை. தானம் செய்ய வேண்டிய பொருட்கள்: சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு பச்சரிசி, அங்காரனுக்கு அதாவது செவ்வாய்க்கு துவரை, புதனுக்கு பச்சை பயிறு, வியாழனுக்கு கடலை, சுக்கிரனுக்கு மொச்சை, சனிக்கு எள், ராகுவுக்கு உளுந்து, கேதுவுக்கு கொள்ளும் நவதானியங்களும் தாம்பூல தட்சணையும் தானம் செய்வது. பிறகு சுபங்கள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு அர்ச்சனை செய்து அவர்களை நம்ம வணங்க வேண்டும். அந்த நவகிரகங்களை எல்லா சுப காரியங்களுக்கும் முதலில் நவகிரக பிரீத்தி செய்வது, பின்பு சுபமும் செய்ய வேண்டும். நம்ம என்ன ஒரு நல்ல காரியம் செய்ய போனாலும் குலதெய்வத்தை முதல்ல ஒரு திருமணம் நம்ம கைகூடி வரணும்னா நம்ம குலதெய்வத்தை வழிபடுறோம். ஒரு மாப்பிள்ளை நம்ம பொண்ணுக்கோ இல்லை பொண்ணுக்கு மாப்பிள்ளையோ மாப்பிள்ளைக்கு பொண்ணோ அமையும் போது நம்ம குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்கிறோம். அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும்னா இந்த கிரகங்களுக்கு பிரீத்தி செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஒரு அர்ச்சனை, இந்த மாதிரி நவதானியங்களை தானம் செய்வது என்பதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு முகூர்த்தம் குறிச்சிட்டிங்கன்னா அந்த முகூர்த்த நாளில் 7ஆம் இடம், அதாவது 8ஆம் இடத்துல ராகு, கேதுகள், சனி பகவான் இப்படிப்பட்ட கிரகங்கள் நிற்கிறது அப்படி என்றால் நம்ம இந்த கிரகங்களுக்கு பிரீத்தி செய்ய வேண்டும், சாந்திப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறார்கள். இது ரொம்ப பேர் இது செய்யறதில்லை. ஆனாலும் எது எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு திருமணம் நடைபெற போகிறது என்றால், உறுதியாகிவிட்டது என்றால் நம்ம போய் கிரகங்களுக்கு ஒரு சாந்தி முறை செய்வது மிகவும் நல்ல காரியம். அது எல்லோரும் செய்யலாம், ஒன்றும் தவறில்லை. அதை தயவு செய்து மறந்துடாமல் இந்த கல்யாண அவசரத்துலேயோ கல்யாண காலகட்டங்களில் கிரகங்களுக்கு போய் எப்படி நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை செய்கிறோமோ அதே போல் நம்ம கிரகங்களுக்கு நம்ம செய்தாக வேண்டும். அது மிகவும் நல்லது. சரிங்களா? அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.